அர்த்தம் அப்படின்னா, மூன்றாவது காரியம், கர்த்தர் கடல் மேல் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சீஷர்கள் அவர்களுடைய பிரச்சனையே கடல் கொந்தளிக்கிறது. கடல் அலைகள்னால அளவுபடுகிறது. அலைகள் போட்டை தாக்குகிறது. சீஷர்கள் அலறினார்கள். ஏன் தெரியுமா? கடல் மேல் கர்த்தர் நடந்து வந்தார். சீஷருடைய பிரச்சனை கடல் தான். சீஷருடைய போராட்டம் கடல் தான். கடல் கொந்தளிக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி நம்மோடு கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் முதலாவது பிரச்சனையை தான் டீல் பண்றார். சீஷர்களுக்கு புரியறதுக்காக தான் பண்றாரு. சீஷர்கள் புரிஞ்சுக்கிடணும். சீஷர்களே, அதாவது உங்க பேரை போட்டுக்கோங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கிடணும். எடுத்த உடனே வந்து உங்க பக்கத்துல வந்து நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. உங்களை அட்டாக் பண்ற, உங்களை அடிக்கிற, உங்களை கஷ்டப்படுத்துற அந்த கடலை, அந்த அலையை கர்த்தர் முதல்ல சரி பண்றார். உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஏமா, நீ ரொம்ப கவலைப்படாத, கடலும் அலைகளும் என் காலுக்கு கீழேன்றார். என் காலுக்கு கீழே தான் பிரச்சனையை தூக்கி தூக்கி முன்னாடி வைக்காத. ஐயோ என் பிரச்சனை, ஐயோ